வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். லாஸ்ட் டைம் வந்து கேரளா ஆலப்பே போட் ஹவுஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலான்னு. ஏன்னா இப்போ ஆஃப் இயர்லி லீவுக்கு நிறைய பேர் வந்து எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சென்ட்ரலில் வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் ஆலப்பேக்கு. ஏன்னா வந்து ப்ரீ புக் தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரொம்ப இறுக்கமான இந்த ஆஃப் இயர்லி லீவுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிக்கெட் கிடைக்காது. அதனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. கரெக்டாக சென்ட்ரல்லேருந்து நம்ம ஒரு 8:50க்கு ட்ரெயினுங்க. நமக்கு மார்னிங் வந்து 10:30க்கு வந்து ஆலப்புழாவில் இறக்கிடுவாங்க. அங்கேருந்து நம்ம ஆலப்பே போட் ஹவுஸ்க்கு வந்து போயிடலாம். அங்கேயே பார்க்கு, பீச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுற்றி பார்க்கலாம். நிறைய கோவிலும் இருக்கிற போகிற வழியெல்லாம் அங்கேயே நம்ம இறங்கி சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினதுமே வந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது. ஷேர் ஆட்டோஸில் நம்ம சவாரி பண்ணலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நமக்கு ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம். ஆலப்புழாலேருந்து இறங்கினதும் ஆட்டோக்காரங்க கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றதால நம்ம வந்து எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க ஒரு சிலவங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில கடைகள் வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற கடைகளாக இருக்கும். அதனால் அங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க. அங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ கேரளாவில் வந்து இன்னுமே லாட்ரி சீட்டு வந்து இருந்துட்டு தாங்க இருக்குது. இங்கே தான் நம்ம இடத்துல தான் இல்லாமல் இருக்குது. அங்கே இன்னமும் லாட்ரி சீட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மராய் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தங்கி இருந்துட்டு அங்கேருந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பிட்டோம். மராய் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிங்க்கு வந்து காசுக்கு பே பண்ணி தாங்க ½ அன் ஹவருக்கு 1 ஹவருக்குன்னு பைசா வந்து கொடுக்கணும். பீச்சில் சேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees per ஹவருக்கு 50 rupees கேட்குறாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பீச்சே வந்து சுற்றி காடு, பீச் இருக்கிறது ரொம்ப மனசுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும் அந்த சேர்லேயே. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நிறைய சிட்டிங் டேபிள் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கடையும் இருக்குது. நம்ம வேணுன்றதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கான டாய்ஸுமே அங்கே நிறைய வச்சுருக்காங்க. அருமையான இயற்கை காட்சி. தென்னை மரத்தோட நம்ம அந்த நிழலோட அந்த பீச்சை ரசிக்கிறது ரொம்ப சுகமாக தானே இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் சர்ச்சு, கோவில் அந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே தான் போனோம். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட வந்து ஜென்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து போகிறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் மேட், கொலீக்ஸ் அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னா, ஸ்கூல் மேட், காலேஜ் மேட்லாம் சேர்ந்து போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம போட் ஹவுஸ் கிட்டே வந்தாச்சு. போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்கன்னா சூப்பரான ப்ரைஸில் நம்ம வந்து பண்ணிடலாம். அங்கே தங்கி நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். இப்போ நாங்கள் போனது வந்து ஒரு போட்டுக்கு வந்து 2000 கிட்ட நம்ம பே பண்ணியிருந்தோம். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். நீங்கள் நேரடியாக போயும் புக் பண்ணலாம், இல்லை ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். நிறைய சிப்ஸ் கடையெல்லாம் கூட இருக்குங்க. நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். கோகோனட் ஆயிலில் செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அங்கேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நெசவு
தொழில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேரளா சாரீனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கேரளா சாரீலாம் வந்து நெசவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே புதுசாக இருந்தது எனக்கு. அதை ஒரு கிளிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெசவு பண்ணுறதுக்கு நூல் வந்து இதில் வந்து சுற்றிக்கிறாங்க. அது சுற்றி முடித்த பிறகு தான் நெசவு பண்ணுறதுக்கே போகிறாங்க. இதுதாங்க நூல் சுற்றுற ஒரு அழகான மிஷினு. யாருக்கெல்லாம் கேரளா சாரீ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 3 வெரைட்டியில் நான் வச்சுருக்கேன் கேரளா சாரீ. ஆனால் கட்ட தான் மாட்டேன், பார்த்து பத்திரமா பீரோலேயே வச்சுருக்கேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பெரிய கடையாக இருந்தது. மேலே போனதும் டிஃப்ரெண்ட் கலர்லேயுமே, கேரளா சாரீ மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்லேயுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம கேரளா போனால் நம்ம என்ன நினைப்போம், அங்கே இருக்கிற ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா. நிறைய பேர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே ஃபங்க்ஷனுனாலே வந்து இந்த கேரளா சாரீ தானே கட்டுவாங்க, அதுக்காக நிறைய பேரும் வாங்கிட்டு இருந்தாங்க. நெசவு பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு. அவ்வளோ கலர் இருக்குங்க அதில். நம்ம கேட்குற அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நல்லாவே வந்து இந்த கலெக்ஷன்லாம் பீகாக் பாருங்கள் சூப்பராக இருந்தது. முந்தியில் வரும் இந்த பீகாக்கு, ரொம்ப சூப்பராக இருந்த. ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வந்து எடுத்து தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 சாரீ பீரோவில் தூங்குது, அதனால் எடுத்து தரல. 2260 சொல்லியிருந்தாங்க அந்த பீகாக் சாரீ. இந்த லீஃப் பாருங்கள் சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது, ப்ளூ கலரு. இதுவும் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அது பாருங்கள் இப்போ சின்ன பீகாக் மாதிரி போட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதுவும் கேட்குறது எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பொறுமையாக தான் நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறாங்க. பீகாக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கலை தாங்க. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வரப்போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸை பற்றினான ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்ல போகிறேன். யாரெல்லாம் வந்து இந்த ஆஃபேலி லீவுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எங்கேயாவது போகணும், ஃபேமிலியோடு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு போங்க, பார்த்துட்டு போங்க. உங்களுக்கும் ஒரு சிலது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட் ஹவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு பார்ட் 2வையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.